Whatever you're afraid of, worried about today, God has already redeemed you. எதை குறித்து நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீர்களோ அதிலிருந்து கர்த்தர் ஏற்கனவே உங்களை விடுவித்து விட்டார். Fear not, I have redeemed you. Isaiah 43:1. பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன். ஆண்டவர் நம்மளை மீட்டு கொண்டார். He has ransomed us. நம்மை காப்பாற்றி இருக்கிறார். நம்மை படுகொலையிலிருந்து அழிந்து போக வேண்டிய நம்மை மீட்டு எடுத்து புதிய வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில என்ன சூழ்நிலையா இருக்கலாம், God is powerful to save you out of it. உங்களை அதிலிருந்து மீட்டு கொள்ள கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். எல்லா பிரச்சனையிலிருந்தும், வியாதியிலிருந்தும், கடன் பிரச்சனைகளிலிருந்து, பாரங்களிலிருந்து, மன சமாதானம் இல்லாமல் பாரத்தினால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். He has already paid. He has ransomed. He has paid. அவர் எல்லாவற்றையும் சிலுவையிலே செய்து முடித்து விட்டார். இன்றைக்கு அவர் பெற்று கொடுத்ததை நாம் அனுபவிக்க போகிறோம். அதை நமக்கென்று எடுத்துக்கொள்ள போகிறோம். உங்களுடைய வாழ்க்கையில எதுல இன்றைக்கு நீங்க சிக்கிக்கொண்டு தவித்து கொண்டிருந்தாலும், கன்ஃபியூஷன்ஸ் about the future, about career, உங்களுக்கு என்ன குழப்பங்கள் இருந்தாலும், the Lord is going to deliver you. ஆண்டவர் உங்களை விடுவித்து உங்களுக்கென்று ஒரு கானானை காட்டப் போகிறார். உங்களுக்கென்று ஒரு புல்லுள்ள இடத்தை காட்டப் போகிறார். உங்களை பெரிய ஒரு ஜாதியாய் மாற்றப் போகிறார். உங்களுடைய தலைமுறையை கர்த்தர் அநேகருக்கு ஆசீர்வாதம் உள்ளவர்களாய், வைராக்கியமுள்ள தேவனுடைய பிள்ளைகளாய் கர்த்தர் எழுப்ப போகிறார். He can do it. Yes, he can do it. அவர் கட்டாயம் செய்ய முடியும். இதுவரை நமக்காக எல்லாவற்றையும் செய்து நடத்தினவர், தன்னுடைய ஜீவனையே கொடுத்து உயிரோடு எழுந்த வல்லமையுள்ள தேவன், இன்றைக்கும் நிரூபிக்கப்பட்ட தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்து நமக்காக எல்லாவற்றையும் செய்வார். உங்களுடைய கவலைகள் எல்லாம் அவர் மேல வைங்க. உன்னதங்களிலே உங்களை உயர்த்தி வைக்க போகிறார். கண்மலையின் மேல நிறுத்துவார். தள்ளாடாமல் காத்து கொள்வார். Let's pray. Father God, thank you for your wonderful word. Thank you for the hope we have in you. ஆண்டவரே, நீர் உயர்த்த போகிறீர், அதற்காய் உமக்கு நன்றி. அப்பா, படுகுழியில இருந்தாலும் இன்றைக்கு ஒவ்வொருடைய வாழ்க்கையும் நீர் மீட்டு உன்னதங்களிலே வைத்து உயர்த்த போகிறதற்காய் உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினால உம்முடைய ஆசீர்வாதம், சமாதானம், சுகம், பலன், ஆரோக்கியம் எப்பொழுதும் தங்கி இருக்கணும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.